சனாதனஹான்னு சொன்னா வேதம் சொன்ன தர்மம்னு அர்த்தம். வேதம் போய் சொல்லியிருக்கா, தஸ்மாத் சுஷ்ரூஷு புத்ராணாகும் ஹ்ருத்யதமஹ நேஜிஷ்டோ ஹ்ருத்யதமஹ நேஜிஷ்டோ பிரம்மணோ பவதி. 10 பிள்ளை இருந்தா 8-9 பிள்ளைகள் கல்கத்தா, பம்பாய், டெல்லியில போய் மாசம் 2000-3000 சம்பாதிக்க போயிடுவான். ஒரே ஒரு பையன் அறகுறையா படிச்சுட்டு ஆத்துல அப்பாவுக்கு பணிவிட பண்ணிட்டு இருப்பான். கிராமத்துல அவர் பாட்டுக்கு பாலக்காட்டுல கல்பாத்தியில ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு பையனும் மாசம் 500-600 இவருக்கு அனுபவம். அப்பாவுக்கு கழவர் என்ன பண்ணுவது தெரியுமோ, அந்த பணத்தெல்லாம் வாங்கி இந்த பையன் பேர்ல எல்லாம் வாங்கிட்டு இருப்பார். இந்த படிப்பு இல்லாம ஆத்துல சொன்னதை கட்டு சக்கப்பழமும் மத்தனும் இளவனும் கடையில போய் வாங்கிட்டு வா அது சொல்லுவார். ஒரு சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவான். ஆமா போய் வந்து விழுதலிங்க வாங்கிட்டு வான்னா ஓடுவான் பைய எடுத்துன்னு. இந்த பயலுக்கு ஒரு வேலை இல்ல, ஆத்துல இதை சொல்லிட்டு இந்த சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறவன் மேல 40 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கி விடுவார். அவன்லாம் அங்க உத்தியோகம் ஆனதுக்கு அப்புறம் பெருங்கையை உதறிக்கு நீங்க வருவான்னு. அவன் கையில ஓரணா இருக்காது. ஏதாவது அந்த இன்சூரன்ஸ் பண்ணிருந்தான்னா உண்டு, அது இவன் இருக்கிற போது வராது, பின்னாடி வரும். இங்க இவன் பேர்ல எல்லாம் வாங்கி விடுவார். புத்திராணாம் மத்தியே எப்புத்திர சுஷ்ரூஷு சயேவ ஹிருத்யதமஹ. சுஷ்ரூஷு பண்ற பையன்தான் ஹிருத்யதமன், அவங்கிட்டதான் பிரியம். ஆனா அப்படி மாதாபிதாக்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணிவிட்டான்னா நேதிஷ்டோ பிரம்மணோ பவதி, மறுபடியும் அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு விட்டாள். பிரம்ம பிராப்தி தான் பலம் விட்டாள். மாதபிதிரு சுஷ்ரூஷ அத்தனை வசத்தியா ஜீவத்தோடு வாக்கியகரணா. அது உயிரோடு இருக்கிற போது வா சொன்னத்தை மாறாம செய்யணும். பிரத்யப்தம் பூரிபோஜனா, அது பிரதி சம்பத்சரமும் வாரி வாரி கொடுக்கணுமா. கணக்கு பார்க்காம தானம் பண்ண வேண்டிய நாள் 3 காலம்னா ரிஷிகள். எது நாள்? சம்பாதித்தஸ்ய வித்தஸ்ய வியகாலாஸ்த்ரய ஸ்மிருதா மௌஞ்சி பந்தே விவாகேச்ச. குழந்தைக்கு பூனை போடுற போது, ஆத்துல குழந்தை கல்யாணம் பண்ற போது, 3வது என்ன நாள்? மாதா பித்ரோர் மிருதேகனி, அம்மா அப்பா உங்களுடைய ஸ்ராத்த தினம். அந்த தினம் வாரி கொச்சி பண்ணுமா. ஒன்னும் கோட்டியா வந்து குடும்பத்துல வந்து விழுமா. அவன் நிறைய வாரி கொடுக்கணுங்கிறான். ஸ்ராத்தன்னைக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பீஷ்மர் சொல்றாருன்னு. பாதரட்சை கொடுக்கணுமா, கொடை கொடுக்கணுமா, தீர்த்த பாத்திரம் கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுக்கணுங்கிறாள் ஸ்ராத்தன்னைக்கு. இது ஏதோ ஆப்திக தனிக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. எங்க பக்கத்துல எல்லாம் அப்த பூர்த்தி அன்னைக்கு ஆயுஷோகம் பண்றது, அப்புறம் மறுபடியும் ஷஷ்டி பூர்த்திக்கு தான் ஆயுஷோகம். நடுப்புறம் ஒண்ணும் கிடையாது. அன்னப்பிராசனம் பிண்ட பிரதானம்ங்கிற போல அந்த 2 தான். நடுப்புறம் ஒண்ணு கிடையாது. மலையாளத்துல மாசா மாசம் வருஷா வருஷம் ருத்ரேகாதசி மகாருத்ரம் இப்படி எல்லாம் நடக்கும். அங்க அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த ஏதோ அந்த தலத்த விஷயத்துக்கு கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கான். மறுபடியும் இனிமே அடுத்தது இவனுக்கு வந்தா தேவையதெல்லாம் அது மட்டும் ஒண்ணும் கிடையாதுன்னு அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அது தப்பது. பிரதி சம்பத்சரமும் கொடுக்கணும். இந்த மிருதாஹஸ்லே மிருதாகம் சமதிக்கிரமிய சண்டாள கோட்டி ஜென்மசூன்னுட்டா. ஸ்ராத்தத்தை விட்டானையான கோட்டி ஜென்ம சண்டாளனா பிறந்து ஆலய பிரவேசத்துக்கு வந்து மன்னாடு வந்து விட்டார்.